பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் பத்திரிகையாளர் ஃப்ரண்ட்லைன் இணை ஆசிரியர் டாக்டர் ஆர்கே அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். 2 நாளைக்கு முன்னாடி நியூஸ் 18ல நீங்க பண்ண சம்பவம் தான் மிகப்பெரிய அளவுக்கு சோசியல் மீடியால பூரா வைரலா மாறிக்கிட்டு இருந்தது. அது மிகப்பெரிய அளவுக்கு விவாதமாகவும் மாறி இருந்தது. ஆங்கில ஊடகங்கள்லையும் குறிப்பிட்டு சில செய்திகளை கமெண்ட்ஸ்ல போய் பார்க்க முடிஞ்சது. இந்த மாதிரி தமிழ்நாட்டு மீடியால இப்படிதான் ட்ரெண்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது. நாமளும் அதை வச்சு நம்ம பேரலையில ஒரு காணொலியும் வெளியிட்டு இருந்தோம். மோடியினுடைய தமிழ்நாடு வருகை அது மிகப்பெரிய அளவிற்கு எதிர்ப்பை தமிழ்நாட்டில இருந்து கிளப்பி இருக்கிறது. சென்னையில குறிப்பா மவுண்ட் ரோட்ல தொடங்கி பல இடங்கள்ல கோ பேக் மோடி அப்படிங்கிற போஸ்டர் ரொம்ப வழக்கத்துக்கும் மாறா ரொம்ப பெருசா இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. இந்த எதிர்ப்பு அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்ப அதிகமா இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் வருது. உண்மையிலேயே அந்த எதிர்ப்பு அதிகமா இருக்குன்னு நம்புறீங்களா? நிச்சயமா அதிகமா இருக்கு. அதாவது பாருங்க, அவங்களுக்கு தேவைப்படும் போது வருவாங்களாமா, நாம எல்லாம் அவர்களுக்கு சேவை செய்யணுமாமா. இதுதான் அவருடைய மனப்பான்மையா இருக்கிறது. அவர்கள் எல்லாம் ராஜாக்கள். அதாவது மழை வெள்ளம் அப்படி அடிச்சது, இங்கேயும் அடிச்சது. அதாவது சென்னை, அதாவது வட மாநிலங்களையும் அடிச்சு, அதே மாதிரி தென் மாநிலங்களையும் எந்த அளவுக்கு தாக்கியது, எத்தனை பேர் செத்து போனாங்கலாம் நமக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கிறது. வந்தானுங்களா? எவனாச்சும் வந்தானா? ஃபர்ஸ்ட் நிர்மலா சீதாராமன் எல்லாம் முடிச்சுட்டு போனாங்க. இருந்தாலும் காசு கொடுக்கல. அப்ப இவர் அந்த சமயத்துல திருச்சி அங்க ஒரு விமான நிலையத்தினுடைய அந்த விரிவாக்க பணிகளை தொடக்கி வச்சுட்டு கேரளாக்கு போயிட்டாரு. இவர் அப்ப கூட அவருடைய அதே பிளேன்ல அப்படியே ஒரு இது பார்வையிட்டு இருக்கலாம். அது கூட செய்யல. அடுத்தது அமித்ஷா இன்னைக்கு வர்றாரு, கோயிலா போய் இறங்குறாரு. ஐயோ ஆண்டவா என்னை காப்பாத்துப்பா, ஏதோ ஊத்திக்கிற மாதிரி தெரியுது, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி விடுன்னு சொல்லி தானே ஆண்டவங்கிட்ட போய் கேட்க போறீங்க. அப்போ இதற்கு எதிரான மனப்பான்மையாக பார்க்க வேண்டியதா இருக்கு. நிச்சயமாக அதிகரித்திருக்கின்றது, மக்களுக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கிறது. மக்கள் அதுக்கு ரியாக்ட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஒரு ஆர்கனைஸ்டு ஒரு எஃபர்ட்டா தான் இதை பார்க்க வேண்டியதா இருக்கு. போஸ்டர் வருது ஆர்கனைஸ்ட் எஃபர்ட். ஆனால் சோஷியல் ஆர்கனைசேஷன்னா எப்படி சொல்றீங்க? அத ஏதோ கட்சிகள் ஆர்கனைஸ் பண்ண வேண்டும், இல்லைன்னா ஏதோ ஒரு நிறுவனம் செய்திருக்க வேண்டும். பட் சோசியல் மீடியாலே நமக்கு தெரியுது எந்த அளவுக்கு மக்கள் குமரை கொண்டிருக்கிறார்கள் நன்றாக தெரிகிறது. இவர் பிரதமராக இருக்கக்கூடாது என்பதுதான் தமிழ் மக்களினுடைய விருப்பம் என்றும் மிக தெளிவாக தெரிகிறது. அதை தாண்டி அப்கோர்ஸ் இந்த ஒடிசால போய் பேசின பேச்சு, தமிழர்களுக்கு எடுத்துட்டு இந்த பண்டாரம் எல்லாம் எடுத்துட்டு போயிருவாங்க, பூரி டெம்பிளுடைய பண்டாரம் எல்லாம் எடுத்துட்டு போறது அது தமிழர்களுக்கு எதிரான பேச்சு, தமிழ் மக்களுக்கு எதிரான பேச்சு. ஏனென்றால் அங்க இருக்கின்ற ஒரு தமிழன் எடுத்துட்டு போயிடும், வி கே பாண்டியன் எடுத்துட்டு போயிடும் சொல்லும் போது தமிழ் மக்களுக்கு எதிராக தூண்டி விடுற ஒரு பேச்சாக இருக்கிறது. ஒடியா மக்களை தமிழ் மக்களுக்கு எதிராக தூண்டி விடுகின்ற ஒரு பேச்சாக தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அப்ப அங்க இருக்கின்ற தமிழர்களுடைய சேஃப்டி என்ன? இவர் என்ஷூர் பண்றவாரா, இல்ல அமித்ஷா என்ஷூர் பண்ணுவாரா? ஒண்ணும் கிடையாதுல்ல. ஒடியா மக்கள் தமிழகத்தை தெரிஞ்ச மக்களா இருந்ததுனால ஒரு கலவரம் அங்க வெடிக்கவில்லை என்று நான் கருதுகிறேன். அதாவது தமிழ்நாட்டை நாடி வருகின்ற எவ்வளவு ஒடியா மக்கள் இருக்கிறார்கள். இங்க தான் வேலை செய்கிறார்கள், அதன் பிறகு திரும்பி போயிடுறார்கள். அதை பார்த்து அதாவது இந்த அளவுக்கு தமிழ்நாட்டை தெரிந்த ஒரு மாநிலமா இருக்கின்ற ஒடிசா, அதனால ஒரு பெரிய பிரச்சனை அந்த ஊர்ல நடக்கவில்லை. இதே வேற ஏதாச்சும் ஊர்லன்னா கலவரம் வெடிச்சிருக்குங்க. என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள்? இது என்ன தேர்தலா? இந்த அளவுக்கு ஒரு இறங்கி சென்று, அதாவது ஸ்டூப்பிங் டு தி லோவஸ்ட்னு சொல்லுவாங்களே, இந்த மாதிரி ஒரு தேர்தல் நான் பார்த்ததே கிடையாதுங்க. 30 வருஷமா நான் தேர்தல் கவர் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரியான அருவருக்கத்தக்க பேச்சுகள், ஒரு இனத்துக்கு எதிரான பேச்சுகள், ஒரு மக்களுக்கு எதிரான பேச்சுகள், ஒரு கம்யூனிட்டிக்கு எதிரான பேச்சுகள் இதுவரை இருக்கின்ற எலெக்ஷன்ல ஒரு எலெக்ஷன் நான் பார்த்த கிடையாது. மிக மிக வேதனையோடு நான் அதை குறிப்பிட விரும்புகிறேன். மோடி இஸ் அன்ஃபிட் டு பி தி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. அமித்ஷா இஸ் இது 2019ல கூட இது இல்ல, 24ல அதிகமா இருக்குன்னு சொல்றீங்க. 19ல இருந்தது, பட் இந்த அளவுக்கு கிடையாதுங்கற. இந்த அளவுக்கு குஸ்பேட்டியா என்று கூறுவதும், அதிக மக்களை பெற்றுக்கிறவர்களுக்கு உங்களுடைய சொத்தை எடுத்து கொடுத்துருவாங்கன்னு சொல்றதும், உங்களுடைய தாலியை அறுத்து இவர்கள் இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்கன்னு சொல்றதும் நாம் எங்கேயுமே கேட்டது கிடையாது. அதை விட கேவலமான பேச்சு தான் இந்த தமிழர்களுக்கு எதிரான பேச்சு, ஒடிசால நடந்த பேச்சாக நான் பார்க்கிறேன். இப்ப தமிழ் மக்களுக்கு எதிராக எதற்காக தூண்டி விடுகிறீர்கள்? அந்த கேள்வி வருதா இல்லையா? புரியுது சார். இப்பயுமே கூட மேனிபுலேட் எப்படி பண்றாங்கன்னா, கோ பேக் மோடிங்கிற ட்ரெண்டிங் ஆரம்பிச்ச உடனே சோசியல் மீடியால நான் சாமி கும்பிட போறேன், தியானம் பண்ண போறேன், கடவுள் வெறுப்பு கொண்டிருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் இங்க என்னுடைய கடவுள் பிரார்த்தனையை தடை செய்வதற்காக இந்த வேலையை பாக்குறாங்க, ஆர்கனைஸ்டா வேலை பாக்குறாங்க அப்படின்னு ஒரு விமர்சனத்தை முன்வைக்க ஆரம்பிக்கிறாங்க. இதோட பெரிய ஒரு போங்க ஒண்ணுமே கிடையாதுங்க. அதாவது தியானம் பண்ணணும்னா நீங்க டெல்லியில இருந்து இது மட்டும் வர வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க அங்கேயே பண்ணிக்கலாம், உங்க வீட்லயே பண்ணிக்கலாம். உங்க வீடு என்பது ஏறத்தாழ ஒரு 2 ஹெக்டர் நிலத்துல வீடை வச்சிருக்காங்க. அந்த வீட்டுல நீங்க பண்ணிக்கலாம். 7 ரேஸ் கோர்ஸ் ரோடு என்பது ஒரு சாதாரணமான ஒரு இடம் கிடையாது. அந்த அளவுக்கு ஏற்கனவே அவர் பண்ணிருக்காரு. யோகா எல்லாம் பண்ணி கல்லுல உருண்ட மாதிரி எல்லாம் போட்டோ போட்டாரு. ஆமா, அது ஒரு காலத்துல போட்டாங்க. அதன் பிறகு யோகா நிறுத்திட்டாரு போல தெரியுது.
பட் அங்கேயே நீங்க பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். இல்லை என்றால் வேற எவ்வளவோ இடம் இருக்கு. நீங்க கேதார்நாத், பத்ரிநாத் போனீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அங்க இந்த அளவுக்கு செலவாகாது. இப்போ ஒரு ஏறத்தாழ 3 மணி நேரம் டிராவல் பண்ணிட்டு, அதாவது விமானத்துல டிராவல் பண்ணிட்டு, இதுக்கு உங்களுக்கு தனிப்படைக்கு ஒரு விமானம், உங்களுக்கு ஒரு விமானம், உங்க வெஹிக்கிள்ஸ் எல்லாம் உங்க அந்த இது என்னது புல்லட் ப்ரூஃப் வண்டிகளுக்கெல்லாம் ஒரு விமானம் சொல்லிட்டு, அந்த அளவுக்கு விமானங்கள் கொண்டு வந்து ட்ரிவாண்ட்ரம் ஏர்போர்ட்ல நிறுத்திட்டு, அந்த என்டையர் ரோட வந்து பிளாக் பண்ணிட்டு, அதாவது அந்த அளவுக்கு போக்குவரத்து இருக்கின்ற வேற ஒரு இடமே கிடையாது. ஏனென்றால் நீங்க திருநெல்வேலியிலிருந்து நீங்க ட்ரிவாண்ட்ரம் போக வேண்டும் என்றால் ஒரு வயபிள் ரூட்னு பாத்தீங்கன்னா நீங்க கன்னியாகுமரி வழி போறது தான் நல்ல ரோடா இருக்கிறது. பாக்கி எல்லாமே ரொம்ப மோசமான ரோடா இருக்கு. இது ஹில் டெரைன் வேற, கட் ரீஜன் வேற, ரொம்ப கஷ்டம் அந்த பக்கம் போறது. என்டையர் ரோட்ல இருக்கிற டிராபிக்கை பிளாக் பண்ணிட்டு தான் இவர் வந்து வரப்போறாரு படுத்தது. அது ஏன் வைக்கணும்னு சொல்லி ரிடண்டன்சிம்பாங்க. அதாவது இவர் வந்து ஹெலிகாப்டர்ல வந்தா கூட ரோடு மார்க்கம் வந்து அப்படியே வந்து வைத்திருக்கணும். அதாவது கம்ப்ளீட்டாக சானிடைஸ் பண்ணி வைத்திருக்கணும். அதான் பிரதமருடைய புரோட்டோகாலா இருக்கிறது. அதன் பிறகு எங்க போய் நிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா விவேகானந்தர் ராக். விவேகானந்தர் ராக்கு இருக்கின்ற எல்லா ஃபெசிலிட்டிஸ் வந்து மெயின்லேண்டுக்கு போகணும். தண்ணியில இருந்து ஆரம்பிச்சு, சாப்பாடுல இருந்து ஆரம்பிச்சு, எலக்ட்ரிசிட்டில இருந்து ஆரம்பிச்சு, அப்ப எலக்ட்ரிசிட்டி எவ்வளவு கன்சம்ஷன் அங்க ஆகுங்க? இதற்கெல்லாம் புது ஏசி வேற வந்து மாட்டியிருக்காங்க. ஆமா, ஒரு ஏசி மாட்டினா அந்த அந்த ஏசி வந்து எப்படி சர்வீஸ் பண்ண முடியும்? எலக்ட்ரிசிட்டி வச்சுட்டு, பவர் வச்சுட்டு எப்படி இது பண்ண முடியும்? ஜெனரேட்டர் வைக்கலாம். ஜெனரேட்டர் வச்சா ஐயாவுக்கு தான் சத்தம் பிடிக்காது இல்லையா? அப்ப அங்க ஜெனரேட்டர் வைக்க முடியாது. அப்ப மெயின்லேண்ட் இருந்தா நீங்க வந்து எலக்ட்ரிசிட்டி கம்பி கூட இழுத்துட்டு போவீங்களான்னு நான் கேட்டுட்டு இருக்கேன். அப்ப இந்த அளவுக்கு இது இது ஒரு பிரச்சனை. அடுத்ததாக வந்து 2000 போலீஸ்காரை வந்து இது போட்டிருக்கிறதாக அங்க கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அங்க வந்து காவல் பணிக்கு. இனி பிளேன் கோட்ஸ்மென்ஸ் வந்து அதை விட அதிகமா இருப்பார்கள். இது ஒரு பக்கம். அடுத்ததாக நீங்க வந்து அந்த பார்டர் செக்யூர் பண்ணது வந்து பார்டர். கன்னியாகுமரி என்பது பார்டர். அதாவது விவேகானந்தர் ராக் என்பது பார்டர். அருகில வந்து ஸ்ரீலங்கா இருக்கிறது. அதுல அச்சுறுத்தல்கள் எவ்வளவோ இருக்கிறது. குறிப்பாக சீனர்கள் வந்து அங்க இருக்கிறார்கள், மன்னார் பகுதியில் இருக்கிறார்கள் என்றெல்லாம் அந்த பேச்செல்லாம் இருக்கின்ற அந்த இடம். மன்னார் பகுதியானாலும் சரி, இந்த பக்கம் ஆனாலும் சரி, ஜாப்னா பகுதியானாலும் சரி, எல்லாம் இருக்கிறார்கள் என்று ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இருக்கிறது. அப்ப அதனால அடுத்த பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து செக்யூர் பண்ணும். அதுக்கு இந்தியன் நேவி தேவைப்படுது. இதுவரை வந்து கோஸ்ட் கார்டு தான் அந்த இடத்துல வந்து செக்யூரிட்டி பார்த்து கொண்டிருக்கிறது. 4 ஷிப் வந்து அங்க நகர்த்தி அங்க வேற அந்த வெசல்ஸ் வந்து வைக்க வேண்டியது. எவ்வளவு செலவுங்க? கொச்சியில கிடையாது. கொச்சியில வந்து ட்ரைனிங் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நேவியை பொறுத்தவரை நீங்க மும்பையில இருந்து வந்து கப்பலை வந்து கொண்டு வர வேண்டும். இல்லை என்றால் அடுத்தது இல்லை என்றால் கர்நாடகாவில் கூட அது வந்து ட்ரைனிங் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தான் இருக்கிறது. அப்ப அங்கேயும் முடியாது. எல்லாம் பாம்பேல இருந்து வரணும். ஃப்ரிகேட்லாம் அங்கிருந்து வரணும். அது ஒரு செலவு. இது எல்லாம் அப்புறம் மக்களுக்கு ஒரு துயரங்கள். இப்போ வந்து சாட்டர்டே கூட அங்கதான் இருக்க போறாரு. கடைசியாக இந்த ஸ்கூல் திறக்கிறதுக்கு முன்னால யாராச்சும் கன்னியாகுமரிக்கு போகணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அது வழியே கிடையாது. ஆமா, காலையில இருந்து நிப்பாட்டிட்டாங்க. ஆமா, 1,00,000 பேர் 1,50,000 பேர் அன்றாடம் வந்து போகிற இடம் இந்த ஹாலிடே சீசன்ல 1,50,000 பேர். எவ்வளவு செலவாகும், எவ்வளவு காசு வந்து அங்க வந்து மக்களிடையே அந்த சாதாரண கடைகள், அந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ், இந்த இடங்கள் எல்லாம் எத்தனை நஷ்டம்னு பாருங்களேன். டீனருக்கு வந்து போனாரு அதே விஷயம் தான் அங்க. ஆனா இது வந்து 48 ஹவர்ஸ்க்கு மேல, அதாவது அவர் வர்றதுக்கு முன்னால ஒரு நாள் முன்னாடி வந்து சானிடைஸ் பண்ணிடுவாங்க. அவர் போன பிறகு எல்லாம் திறந்து விட்டுருவாங்க. அப்ப இங்க என்ன நடந்தது? இங்க பிளாட்ஃபார்ம்ல வியாபாரம் செய்யற ஒருத்தனுக்கும் வந்து அதுக்கு முன்னத்த நாளே பண்ண முடியல. இப்ப டி நகர்ல இருக்கிற கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணாங்க. ஏறத்தாழ 1000 கோடி லாஸ்ங்க ஒரே நாள்ல. அந்த ஒரு டி நகர்ல கம்ப்ளீட்டா கடைகளை மூடிவிட்டு அவர் வந்து ஊர்வலம் வருவாராமா. இந்த ராஜா வர்றதுனால இந்த பிரஜைகளுக்கு இந்த அளவுக்கு பிரச்சனை. அங்கேயும் அதேதான், பேமெண்ட்ல இருக்கின்ற வியாபாரிகளுக்கு ஒன்றும் இது பண்ண முடியாது. இன்னைக்கு அவ்வளவுதான். இவர் சாப்பாடு போடுவாரா? யார் சாப்பாடு போடுவாங்க அவங்களுக்கு? அதே மாதிரி தான் இருக்கிற கடைகள் எல்லாம் க்ளோஸா இருக்கு. அது ஸ்பீக் சீசன்ல கடைசி இது ஃபேக் அண்ட் ஆஃப் தி சீசன். இப்ப ஜூன்ல வந்து ஸ்கூல் ஆரம்பிச்சிரும். அது ஜூன்ல ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுனால இப்படி ஒரு பிரச்சனை. அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்னாடி வெளியில போயிட்டு வரலாம்னு பலரும் பிளான் பண்ணி வச்சிருந்த நாள் அது. அதான் அது இவ்வளோ வந்து மக்களை வந்து துன்பத்தில் ஆழ்த்தி வந்து ஒருத்தர் வந்து தியானம் செய்ய வர்றாராமா. இதை நாம நம்பணும். கடவுளுக்கு இதெல்லாம் தெரியாதா சார்? தெரிஞ்சதான் பண்றாரு. மக்கள் மத்தியில இந்த எதிர்ப்பு, கோபேக் இதெல்லாம் ட்ரெண்டிங் ஆகிறத புரிஞ்சுக்க முடியுது. பட் ஆனா அவரு அறிவிப்பு தமிழ்நாட்டுக்கு வர்றாருன்னு அறிவிக்கப்பட்ட உடனே ரஜினிகாந்தும் கிளம்பி அவரு ஒரு ஆன்மீக பயணத்துக்கு தமிழ்நாட்டை விட்டு வெளியேறாரு. இத தொடர்பு படுத்தி புரிஞ்சுக்கிறதா இல்ல என்ன செய்தியா இத புரிஞ்சுக்கிறது? இல்ல அவர் பாவங்க. நீங்க அவரை பத்தி பேச வேண்டாம். அவரு வந்து ரிஷிகேஷ்க்கு ஒரே ஒரு இடத்துக்கு தான் போறாரு. ஒரே ஒரு ஆசிரமத்துக்கு தான் போறாரு. அவர் அங்க வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு அந்த ஆசிரமத்துக்கு. அப்ப அடிக்கடி வந்து அங்க போய் ஒரு மாசம் 2 மாசம் எல்லாம் இருந்துடுறாரு. அந்த ஒரு விஷயத்த வந்து இதோட தொடர்பு பயன்படுத்தி பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது.
இது போன என்னன்னா முறையும் உடல்நல சரியில்லைன்ற சந்திப்பு மறுக்கப்பட்டது. ஆமா ஆமா அது அவருக்கு இது பிடிக்கல ஆனா சொல்ல முடிய மாட்டேங்குது. சொன்னா வந்து அடுத்து வந்து ரெய்டு விட்டுருவானுங்கன்னு அந்த பயம் இருக்கிறது. அது எல்லாமே இது கம்ப்ளீட்டா பிளாக்மெயில் தானங்க. ஏ எப்படி ஒரு அமிதாப் பச்சனில் இருந்து ஆரம்பித்துக் கொண்டு இருக்கிற சினிமாக்காரர்களை பூரா வந்து அப்படியே பிளாக்மெயில் செய்து வைத்திருக்கிறார்கள் என்று நம்ம மிக தெளிவாக தெரிகிறது. வேற வழி இல்லாம தானே இருக்கிறவன் பூரா வந்து மோதி மோதின்னு கத்திட்டு இருக்கான். இது அவங்களானாலும் சரி, கார்ப்பரேட் நபர்களானாலும் சரி, அரசியல்வாதிகள் ஆனாலும் சரி, பிளாக்மெயில் மூலியம் தானே. இப்ப பிரபுல் பட்டேல் எதுக்கு போய் அந்த அரசியல் கட்சியில் சேர்றாரு? என்சிபியை வந்து எதுக்கு பிரேக் பண்ணிட்டு போவாரு? எதுக்கு வந்து அஜித் பவார் வந்து பிரேக் பண்ணிட்டு போறாரு? 75,000 கோடிப்பா உன்னை வந்து பிடிச்சி உள்ள போட்டுருவேன். சரி அதை வந்து எடுத்து கொடுத்துறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க வந்து ஃபைல் பண்ணிட்டாங்க. அவங்க அங்க இருக்கின்ற என்னது வைஸ் ஸ்குவாட ஏதோ ஒண்ணு மும்பை போலீஸினுடைய மகாராஷ்டிரா போலீஸினுடைய ஒரு இது வந்து அவங்க வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. அதை எங்க கேஸ் இல்லைன்னு சொல்லி 75,000 கோடி எங்க கேஸ் இல்லைன்னு சொல்றது எங்க எப்படின்னு பாருங்களேன். அதே மாதிரி தான் சிபிஐ வந்து ஒரு இது அறிக்கை தாக்கல் பண்ணது பிரபுல் பட்டேலோட கேஸ்ல. இல்ல இந்த கேஸை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். அதாவது அதிக விலை கொடுத்து நம்மளுடைய விமானங்களை வாங்கினாரு. ஏர் இந்தியாக்காக விமானங்களை வாங்கலாம். அது கேஸ் இல்ல. ஓகே டன். அப்போ பிளாக்மெயில் பண்றது, கட்சிக்குள்ளார கொண்டு வர்றது, அதன் பிறகு வந்து சில கேசுகளை மட்டும் வாபஸ் வாங்குறது, சில கேசுகளை கிடப்பில போடுறது. இதுதான் ஸ்கீமா இருக்கிறது. இது வந்து எல்லாருக்கும் பொருந்தும். சொசைட்டி அத்தனை நபர்களுக்கும் வந்து பொருந்தும். ஒரு காலத்துல வந்து எம் கே நாராயணன் கூறுவார். அவர் வந்து ஐபியினுடைய டைரக்டரா இருக்கும்போது ஐ ஹேவ் எ ஃபைல் ஆன் யூ அப்படின்னு கூறுவார். இங்க அமித்ஷா கூறாமல் கூறிக்கொண்டிருக்கிற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஐ ஹேவ் எ ஃபைல் ஆன் எவ்ரி இந்தியன் என்று கூறுகிற மாதிரி எனக்கு உங்களை பத்தி இருக்கின்ற அனைத்து விஷயங்களும் எனக்கு தெரியும் என்ற அந்த துணியில் வந்துதான் இருக்கிற எல்லாத்தையுமே இந்தியாவில் இருக்கின்ற ஏறத்தாழ 1.5 லட்சம் 2 லட்சம் பேர் வந்து பிளாக்மெயில் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை நிலையா இருக்குது. புரியுது சார். நீங்க குறிப்பிடும் போது நாடகம்னு இதை குறிப்பிட்டீங்க. இந்த நாடகம் அப்படின்றது வந்து வெஸ்ட் பெங்கால்ல ஒரு பெரிய அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணும். விவேகானந்தர் அங்க பேசு பொருளா இருக்கக்கூடிய நபர், அதனால அதை கனெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரு அஜெண்டா அவங்க சொல்றாங்க. அதோட ஒட்டி அவருடைய வருகைங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுடனான சந்திப்போடும் தொடர்பு படுத்தப்பட்டது அப்படின்னு ஒரு தியரியும் பேசுறாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லங்க அவர் வந்து ஏறத்தாழ ஆண்டவனுக்கு நிகரான நபர் என்று அனைவரும் அவரே சொல்லிவிட்டாரு. அதன் பிறகு வந்து இந்த சந்திப்பு எல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நீங்க போய் அங்க வந்து தரிசனம் வாங்கிக்கலாம். அதான் இனி எல்லாம் அப்படிதான் இருக்கும்னு கருதுறேன். இனி தேர்ட் டேர்முக்கு வந்தா அப்புறம் அதை விட பெரிய விஷயமா இருக்கும்னு கருதுறேன். தரிசனம் கூட கிடைக்காது. நீங்க வந்து அவருக்காக சிலைகள் அங்கங்க வைக்கலாம். அந்த சிலையை போய் பார்த்துக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். அப்ப அரசியல் ரீதியாக பெரிய ஒரு நீக்கம் இருக்காது. இது வந்து முழுக்க முழுக்க டிராமா தானுங்க. டிராமா எதுக்குன்னு பாத்தீங்கன்னா தேர்தல் இனி வந்து பரப்புரை எங்கேயுமே மேற்கொள்ள முடியாது. முடிஞ்சு போச்சு. அப்போ தேர்தல் பரப்புரை வந்து இது மட்டும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க பாத்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல நடக்குது. அப்ப கேரளால வந்து போய் நின்று கொண்டு தமிழகத்தை நோக்கி பிரச்சாரம் செய்ய வேண்டியது. கேரளால தேர்தல் நடக்கும்போது ஆந்திரால போய் நின்று கொண்டு பிரச்சாரம் செய்ய வேண்டியது. கர்நாடக தேர்தல் சமயத்தில் கூட பார்த்தோம். கர்நாடகால தேர்தல் நடக்கிறது, சைலண்ட் பீரியட் வருகிறது. சைலண்ட் பீரியட் வந்த பிறகுதான் இவர் வந்து ஹைதராபாத் ஏர்போர்ட்டுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் இது பண்றாரு. தமிழ்நாட்டுக்கு வர்றாரு. தமிழ்நாட்டிலேயே அந்த ஏர்போர்ட்டினுடைய எக்ஸ்டென்ஷன் ஒர்க் வந்து அப்பதான் வந்து அவர் இனாகிரேட் பண்றாரு. அது திறந்து வைக்கிறாரு. அப்போ ஒரு ஏர்போர்ட் திறந்து வைக்கல, ஏர்போர்ட்டினுடைய ஒரு விங்க வந்து திறந்து வைக்கிறாரு. இதற்கு சாதாரணமாக அமைச்சர்கள் கூட வரமாட்டாங்க. அங்க இருக்கின்ற டிஜிசிஏ சேர்மன் அந்த மாதிரி எவனாச்சும் ஒருத்தன் தான் வருவான். இது வந்து பிரதமரே வருகிறார். இது பிரச்சாரம் மேற்கொண்டதுக்காக. அதாவது நான் வந்து டெவலப்மெண்ட்டுக்காக நிக்கிறேன் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து சவுத்துல தான் வந்து பேச முடியும். அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயம் நான் ஆன்மீகத்தை சார்ந்தவன் என்பது யாருக்கு மறுபடியும் உணர்த்த வேண்டும் பாத்தீங்கன்னா வட இந்தியாவில் இருக்கிற மக்களுக்கு தான் உணர்த்த வேண்டும். அதற்காகத்தான் நான் ஒரு துறவி, என்னை நம்புங்கள், நான் அந்த நாட்டை காப்பாத்துவேன் என்று சொல்ல வேண்டிய அந்த டிராமா எதற்காக நாட்டையெல்லாம் எவனும் காப்பாத்தல. நாட்டை காப்பாத்துறதா ஜிஎஸ்டி வந்து அந்த 50ங்கிற நம்பர் வந்து டிஸ்டர்பிங்கா இருக்கு. அதை ரீட்டைன் பண்றதுக்கு இந்த 1ஆம் தேதி வாக்குப்பதிவு நடக்கும் போது நம்முடைய தியான படங்களும் வீடியோக்களும் அதில் சொல்லப்படக்கூடிய செய்தியும் நம்மளை ஜெயிச்சு கொடுக்கும் அப்படின்னு ஒரு நம்புறாரு மோடி அப்படின்ற தியரி எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? நிச்சயமா அதானுங்க விஷயமே. அவ்வளவுதானுங்க. இல்லைன்னா எதற்காக நீங்க கேமராமேனோட வர்றீங்கன்னு கேக்குறேன். தியானம் தானே பண்ணும். வந்து தியானம் பண்ணிட்டு போங்க. யார் வேண்டாங்கிறா உங்களை? அது கிடையாது இல்லையா? அது நோக்கம் அது இல்லை. நோக்கம் வந்து அது வீடியோ ஷூட் பண்ணும். அதாவது காஸ்டியூம் போட்டு வீடியோ ஷூட் பண்ணும். அந்த காஸ்டியூம் எனக்கு ரொம்ப ஆவலா நான் எதிர்பார்க்கிற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா என்ன காஸ்டியூம் நான் எதிர்பார்க்கிறேன். இப்போ என்ன காஸ்டியூம்? விவேகானந்தர் மாதிரி கெட்டப்னு ஒரு செய்தி உலாவுது. அதே அதான் விவேகானந்தர் மாதிரி வந்து உட்கார்ந்து இல்லை என்றால் நின்று கொண்டு நான் நின்றே தியானம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு டிராமா போட போறாரு. இல்லைன்னா நான் வந்து விவேகானந்தர் மாதிரி உட்கார்ந்து போஸ்ட் கொடுத்து ஒரு தியானம் பண்ண போறேன்ட்டு
அதெல்லாம் வந்து செட்டப் ஆயிருக்கும். கம்ப்ளீட்டாக வந்து டிசைட் பண்ணியிருப்பாங்க. இது இன்னைக்கு நேத்து முந்தானத்துல இதுதான் வரைக்கும் கம்ப்ளீட்டா ஓடி இருக்கும். நிக்கணுமா, உட்காரணுமா, படுக்கணுமான்ற அந்த விஷயம் தான் ஓடிக்கொண்டிருக்கும். அப்ப அதுல வந்து ஒரு போட்டோ ஷூட் பிளஸ் வீடியோ. அது வந்து இவர் வந்து இறங்குற வீடியோ, போற வீடியோ, இதுல ஏறுற வீடியோ, அதுக்கப்புறம் அங்க விவேகானந்தர் ராக்ல வந்து ஏறுற வீடியோ, அதுக்கப்புறம் பாரத் மாதாவை பார்த்து தொழுகின்ற வீடியோ, அதே மாதிரி காலில் விழுகின்ற வீடியோ, இந்த வீடியோ எல்லாம் கம்ப்ளீட்டா வந்து கொண்டே இருக்க வேண்டும். இப்போ வந்து மல்டிபிள் வீடியோஸ் வந்து கொண்டே இருக்க வேண்டும். அது வந்து 30ஆம் தேதி வரணும், 31ஆம் தேதி வந்து 1ஆம் தேதி சேச்சுரேஷன் கவரேஜ். எப்படி ஏஎன்ஐக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு, ஏஎன்ஐனுடைய அந்த இன்டர்வியூ வந்து ஏறத்தாழ 7 வாட்டி 8 வாட்டி வந்து அவர்கள் போடுகிறார்கள். அதன் பிறகு இன்னொரு இன்டர்வியூ கொடுக்குறாரு, அதுவும் வந்து 7 வாட்டி 8 வாட்டி போடுறாங்க. ரிப்பப்ளிக்ல ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அது அர்ணாப் கோஸ்வாமி என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு போறாரு லைவ் கிடையாது, லைவ் எல்லாம் கிடையவே கிடையாது. அது வந்து ஃபர்ஸ்ட் கட் பண்ணி கொடுத்துட்றாங்க. அந்த டிஜிட்டல் ரைட்ஸ் அவரே வச்சுக்கிறாரு, டெலிவிஷன் ரைட்ஸ் மட்டும் எங்களுக்கு கொடுத்துட்றாங்க. அப்ப டெலிவிஷன்ல ஃபர்ஸ்ட் வந்து சாயங்காலம் போடுவாங்க, அதுக்கப்புறம் அடுத்த நாள் 10 மணிக்கு போடுவாங்க, நைட் 10 மணிக்கு போடுவாங்க. அதன் பிறகு காத்தால 7 மணிக்கு, 11 மணிக்கு, 2 மணிக்கு, அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு இதை வந்து அது கம்ப்ளீட் சேச்சுரேஷன் கவரேஜா பண்ண வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் நடக்கிறது. இந்த முறை வந்து அதை விட அதிகமான ஒரு சேச்சுரேஷன் கவரேஜ் வந்து எல்லா சேனல்களும், இந்த கோதி மீடியா என்ற அனைத்து சேனல்களும் வந்து இதுதான் ஒளிபரப்பு இருக்கும். அதே மாதிரி ஒரு 100 யூடியூப் சேனல்ல வந்து இது வந்து கொண்டே இருக்கு. எவ்வளவு பெரிய துறவிங்கிற அந்த விஷயம் வந்து கொண்டே இருக்கும். அது வந்து ஒப்பீனியன் எடுப்பாங்க. ஏஎன்ஐனுடைய முக்கியமான வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு தலைவர்கிட்ட போய் நின்று, அதே மாதிரி அமிதாப் பச்சன் இந்த மாதிரி நபர்கள் எல்லா செலிபிரிட்டிஸும் கிட்ட போய் நின்று இதை பத்தி ஒப்பீனியன் கேட்பாங்க. அவன் ஒப்பீனியன் சொல்லாம இருக்க முடியுமா? சொல்லனா ரைடு வரும்ல. அடுத்து பயப்பட்டு வேற வழி இல்லாமல் வந்து இவர்கள் அனைவரும் வந்து ஒரு ஒப்பீனியன் சொல்லுவாங்க. அந்த ஒப்பீனியனை வச்சு ஏறத்தாழ வந்து சேச்சுரேஷன் கவரேஜ் பண்ணிடுவாங்க. அதுதான் ஐடியா இருக்கிறது. ஒரு நேரம் ஒதுக்கி பேரலையோடு உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி சார். நன்றிங்க.